ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு யூனிட் எக்ஸசைஸ் 1ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லா கவனிக்கங்கன்னா, ஏவையும் நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனா, ஏவையும் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 9 எலமெண்ட்ஸ் கிடைக்குதான். ஏ என்னன்னு எனக்கு கொடுக்க கிடையாது. ஆனா சொல்யூஷன்ல ஏவையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 9 எலமெண்ட்ஸ் இருக்கு. அதனாலதான் n ஆஃப் ஏன்னு எழுதிக்கிறேன். புரியுதா? ஓகேவா? அவங்க என்ன எலமெண்ட்ஸ்னு எனக்கு கொடுக்கல. ஆனா அதுல ஒரு 2 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 9 எலமெண்ட் இருக்கா? அதை அவங்க கொடுக்கல என்னன்னு. ஆனா அந்த 9 எலமெண்ட்ல 2 எலமெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 2 எலமெண்ட்ஸ் 2 எலமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்னது? -1, 0, இன்னொன்னு 0, 1. சரி, அதாவது ஏவையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கூடியதான். இங்க உள்ளார இருக்கிற இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா ஏவையும் தானே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இது ஏ இன்ட்டு ஏல 2 எலமெண்ட். ரைட். மொத்தம் 9, 2 எலமெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப மிச்சம் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? 7 எலமெண்ட்ஸ் நாம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மிச்ச கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் செட் ஏ. ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. அப்புறம் ரிமைனிங் ஏ இன்ட்டு ஏவும் கேட்கறாங்க. ஸோ மொத்தம் 7 பாருங்க, அதுவும் கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் சம்ம ஒவ்வொன்றா அப்ரோச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டு ஃபைண்ட் செட் ஏ கேட்டிருக்காங்க. ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ இதுதான் நம்மளோட ஹிண்ட். ஏ இன்ட்டு ஏ. இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். ஸோ அப்போ -1, 0, 0, 1. ஆமாவா? ஸோ இது எல்லாமே ஏ தான். ஸோ செட்டுக்குள்ளார டூப்ளிகேட் வேல்யூஸ் வரக்கூடாது. ஸோ 0, 0 2 தடவை வந்திருக்கு. ஸோ ஒரு தடவை இருக்கிறத அடிச்சு விட்ரு. ஸோ இதுதான் என்னோட செட் ஏ. ஸோ செட் ஏ கண்டுபிடிச்சிட்டேன். செட் ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சிடலாமா? செட் ஏ இன்ட்டு ஏ. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. எல்லா பாசிபிளும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் மட்டும் தானே கேட்கறாங்க. இது ரெண்டுத்தையும் அடிச்சு விட்டுருங்க. இதுவும் வரும் பாருங்களேன். மொத்தம் 9 எலமெண்ட் வரும் பாருங்க இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் -1, 0, 1. ஆமாவா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஏ என்ன? -1, 0, 1. அடுத்தது அகைன் ஏ எழுதிங்க. -1, 0, 1. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த -1 கொண்டு வந்து இந்த 3 டேர்ம் கூடயும் பண்ணுங்க. -1, -1. அடுத்தது -1, 0. அடுத்தது -1, 1. அடுத்தது இந்த 0 கொண்டு வந்து இந்த 3 டேர்ம் கூடயும் பண்ணுங்க. 0, -1, 0, 0, 0, 1. அடுத்தது இந்த 1 கொண்டு வந்து இந்த 3 டேர்ம் கூடயும் பண்ணுங்க. ஸோ 1, -1, 1, 0, 1, 1. மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் வந்திருக்கு? 9 எலமெண்ட் வந்துச்சா? இதுதான் அந்த எலமெண்ட்ஸ். அதுல -1, 0 இருக்கா? இந்த இங்க இருக்கு பாருங்க. இதை அடிச்சு விட்டுருங்க. 0, 1 இருக்கா? இந்த இங்க இருக்கு, அடிச்சு விட்டுருங்க. ரிமைனிங் எத்தனை இருக்கும்னு சொன்னேன்? 7 எலமெண்ட் இருக்குமா? இதுதான் அந்த 7 எலமெண்ட். ஸோ அப்போ ரிமைனிங் எலமெண்ட் ஆஃப் ஏ இன்டு ஏன்னு எழுதி இதை எழுதிருங்க. ரிமைனிங் எலமெண்ட் ஆஃப் ஏ இன்டு ஏ இஸ் ஈக்குவல் டு இதை எழுதி விட்டுருணும். சரியா? இதை ரெண்டுத்தையும் அடிச்சு விட்டுறணும். இரேஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா தனியா எடுத்து கூட எழுதிருங்க. இது இல்லாம நான் இப்போதைக்கு இதை இரேஸ் மட்டும் பண்ணி விடுறேன். இதுதான் என்னோட 7 எலமெண்ட்ஸ். புரிஞ்சதா சாமி? இது கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களால போட்டுற முடியும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ.